இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். 8வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த 3 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை சத்திய வசனம் நமக்குள்ளே இல்லை, நம்முடைய இருதயத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய செயல், நம்முடைய சொல் அதன்படி நம்ம இல்லை, நம்ம அதற்கு எதிர்மாறாக நடக்கிறோம். நம்ம பாவத்தில் வாழ்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லை என்று இந்த வசனங்களின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம பொய் சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நம்மை நாமே நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம பாவத்துக்கு விலகி வாழ முடியும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பாவத்துக்கு ஒரே வழி, பாவம் செய்த ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அதற்கு நம்ம அவரிடத்துல நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும்போது, அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் உள்ள வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியாக பாவம் செய்த ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் நாம் பாவி என்று உணர்ந்து, அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாயினால் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றுகிறதாக இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அதிகமாக சத்திய வசனம் ஆண்டுடைய வார்த்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, பாவத்துக்கு விலகி நம்ம வாழ முடியும். இந்த வசனத்தின்படியாக நாம் நடப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.